நம்முடைய ஆண்டவரும் மறுமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேவனிடத்தில் வரும்போது நமக்குள்ளே என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்கணும். அப்போ சந்தோஷமாக இருக்கணும்னா கவலை இருக்கக்கூடாதா? கவலை தூக்கி ஓரம் வச்சுட்டு வாங்க. கவலையை கர்த்தர் என்பவர் உன் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். வீட்லேயும் அழுதுட்டு இங்கேயும் அழுதுருக்கக்கூடாது. ஆமென். சரிங்களா? நம்ம இங்கே வந்தோன்னா தேவ வார்த்தையை நம்ம சந்தோஷமாக கேட்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். சரி, இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்க தேவனுடைய வார்த்தை யோசபாத்தின் ஜபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை பாருங்கள், நம்ம வாரம் வாரம் வந்து ஜபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம். முடிஞ்சிச்சிங்களா? வரோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், செய்தி கேட்குறோம். முடிஞ்சிங்களா? இல்லை, வரோம், ஜெபிக்கிறோம், ஒரு நம்பிக்கை ஜபத்தை கர்த்தர் கேட்பார்னு, துதிக்கிறோம், நம்ம துதியில் தேவன் பிரியப்படுவார்னு. எனக்கு சந்தேகம்தான், உங்கள் துதியில் கர்த்தர் பிரியப்படுவாரா என்று கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா துதி என்று இங்கே வரணும், தேவன் துதி இங்கேருந்து வரணும். சரி, ரைட். மூன்றாவது வசனத்தை கேட்குறோம். அப்போ நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு சொன்னால் அவர் வசனத்தை பேசும்போது வசனத்தை நீங்கள் கேட்டு அது முன்னாடி நடக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். நம்ம எப்படி ஜபம் பண்ணிவிட்டு ஜபத்தை ஆண்டவர் கேட்டு செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்படி தான் ஏசப்பாவும் வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, வசனத்தின்படியாக நீங்கள் செய்யணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அப்போ வசனத்தை நம்ம கேட்குறவங்க மாத்திரம் இல்லை, அதன்படியாக செய்யணும்னு நீங்கள் செய்யுங்க, உங்கள் ஜபத்தின்படியாக அவர் செய்வார். ஆமென். ஏன் சொன்னா, யோசபாத் ஜெபித்தார். யோசபாத்தின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த யோசபாத்தினுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க என்ன காரணம்னா, தேவ வார்த்தையின்படி அவர் நடந்தார், தேவ வார்த்தையை அநேக இடத்துல பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கித்தார்ல ஆட்களை அனுப்பி அவர் பிரசங்கிக்க வச்சார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, திருப்பி கொள்ளுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். நீங்கள் அங்கே முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, சத்ருக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூதேய தேசத்தை சுற்றி வந்துட்டாங்க அடிக்கிறதுக்காக. யாரை? இந்த யூதேய ஜனங்களை அழிப்பதற்காகவும் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. பெரிய கூட்டம் வந்திருக்கு. 3 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. 1 அம்மோன், 2 மோவாபியர், 3 பார்த்தீங்கன்னா சேயீர்னா ஏசாவுடைய இவங்க. சரிங்களா? இவங்க யாரும் இல்லை. அம்மோன் மோவாப் பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய வம்சத்தில் வந்தவங்க. சேயீர் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய அண்ணன் ஏசாவனுடைய ஜனங்க. இப்போ இந்த 3 ஜனங்களும் எதுக்காக வந்துட்டாங்க? யூதேயா தேசத்தை கொள்ளையிட, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அழிக்க வந்துட்டாங்க. இப்போ மிகுந்த ஜனம் வந்த உடனே ஒரு பயம் வந்துடுச்சு. யாருக்கு? யோசபாத்துக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துடுச்சு. பயம் வந்த உடனே நல்லா பாருங்கள், வேதத்தை அறிந்தவன் பயம் வந்தால் ஜெபம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. இதுதான் சாட்சி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கஷ்டமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷமாக இருக்கும்போது சங்கீதம் பாடணும். ஆமென். சரி, இப்போ இவர் பார்க்கும்போது 5வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது யோசபாத் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும். இப்போ இதான் ஜெபம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அப்படி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஜெபிக்கிறாரு. நல்லா பாருங்கள். இவருடைய ஜெபத்தில் தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவ சித்தம், தேவ வார்த்தை இருக்குது. நல்லா பாருங்கள். நம்ம கண்டமேனியாக ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு கேட்கணும்னா கேட்க மாட்டார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் கருத்தாய் ஜெபிக்கணுமா? எலியா கருத்தாய் ஜெபித்தார். நல்லா பாருங்கள், எலியா எப்படி ஜெபித்தார்? கருத்தாய் ஜெபித்தார். ஏன் கருத்தாய் ஜெபித்தார்னா, அந்த ஆகாப் என்கிற ராஜா தேவனை விட்டு வழி விலகின பொழுது, தேவனை விட்டு வழி விலகினா பஞ்சம் வரும், பூமியில் மழை பெய்யாதுன்னு தெரியும். எப்படின்னா வேதத்தை வாசிப்பார்ல, நியாயப்பிரமாணத்தை வாசிப்பு தெரியும். அப்போ அந்த கருத்தாய் ஜெபிச்சார்.
இப்போ எதிரிகள் வந்து சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்த பொழுது பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ இந்த பிரச்சனை வந்தப்போ என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தால் தூங்குவாங்க பெட்ஷீட்டை போத்துட்டு. தூங்குனா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஜெபிக்கணும். ஜெபிச்சனாகோ ஜெபிக்கணும். சரிங்களா? ஏன்னா பிரச்சனை வந்தால் ஜெபிக்கணும் என்பது கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. சரி, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். புதிய ஏற்பாடில் யோசபாத்துக்கு வந்து வேதத்தை பற்றி தெரியும். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேருக்கு வேதத்தை பற்றி ஞானம் கொஞ்சம் குறைவு. சரிங்களா? ஆனால் உலகத்தை பற்றி தான் ஞானம் அதிகமாகிடுச்சு. பிசாசு அதெல்லாம் விட்டுருவான். உலக ஞானத்தை நீ கற்றுக்கொள்வதற்கும் அதன்படியாக செய்வதற்கும் விட்டுருவான். ஆனால் பைபிளை கற்றுக்கிறதுக்கு விடவே மாட்டான். இதான் பார்த்தீங்கன்னா பைபிள் கிளாஸ்னால் யாருமே வரமாட்டாங்க நிறைய பேர். சரிங்களா? ரைட், வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல இதில்? கேட்குதுங்களா கேட்டா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ நம்ம கேட்குறது தவறு இல்லை, ஆனால் அவருடைய சித்தம் அது இருக்கா? பாவமான காரியத்தை ஆண்டு எனக்கு செய்யுங்கன்னா அவர் செய்வாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்வாரா? பாவத்தை கிட்ட போகாதுன்னு தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. சில தீய காரியங்கள் இருக்கும், அதை செய்யுங்கன்னு செய்வார் ஆண்டு? செய்யவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அதில் சித்தம் இல்லை. அது வந்து அவரே வெறுக்கார். அப்போ அவருடைய நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. இப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தாரு. ஏன் தெரியுமா செவி கொடுத்தாரு? அவருடைய சித்தத்தின்படி இவர் கேட்டார். சும்மா கண்டமேனு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் கேட்குறேன்னா அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நீங்கள் கேட்குறது அது சொன்னார், தேவ ராஜ்யத்திற்காகவும் அவர் நீதியை நீங்கள் தேடுங்க, மீதியெல்லாம் தானாக வரும். புரியுது இல்லைங்களா? ரைட். இப்போ இவர் கேட்டதற்கு இவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைச்சது. என்ன கேட்டதுன்னு பார்க்கும்போது வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்களேன். 2 நாளாகுமோ, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், இப்போ நல்லா பாருங்கள். பிரச்சனை வந்தோன்னே அவர் எங்கே போனார்? முதல்ல தேவ ஆலயத்துக்கு போனார். அல்லேலூயா. பிரச்சனை வந்து எங்கே போனார்? இன்றைக்கி தேவ பிள்ளைங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை வந்து எங்கே போகணும்? போயிட்டு ஜெபிக்கணும். இல்லை ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சுக்கணும். சரி, இப்போ இவர் கேட்குறாரு. இவர் கேட்குறது நியாயம்தான். பட்டயம், நியாய தண்டனை. பாருங்க, பட்டயம்னா அவங்க வரும்போது எதிரி பட்டயத்தை எடுத்துருப்பாங்க, பட்டயத்தை. அப்போ நியாய தண்டனைனா ஆண்டவர் வந்து அநியாயமாக தண்டிக்க மாட்டார், நியாயமாக தான் தண்டிப்பார். நியாய தண்டனை. அப்புறம் கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்குறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வைக்கிறார். சரிங்களா? வைக்கிறாருங்களா? ஏன் அப்படின்னா அங்கே போய் ஜெபிச்சா பதில் கொடுப்பார் என்று இவருக்கு தெரியும். கொடுப்பாருன்னு எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37 சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில். இப்போ இது வந்து சாலமோன் வந்து தேவாலயத்தை கட்டும்போது அவர் பண்ண ஜெபம். தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் போதும், கொள்ளை நோய் உண்டாகும் போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, அவர் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை, இதுதான் இங்கே நடந்திருக்கு சம்பவம். 3 குரூப் வந்துடுச்சு. வந்து அந்த யூதேய தேசம் சுற்றி போட்டாங்க. சுற்றி என்ன பண்ணிட்டாங்க? அதை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. இப்போ இங்கே அந்த வசனத்தை வாசிங்க. பட்டணங்களை முற்றுகையிடும் போதும்
யாதொரு வாதையாகிலும் ஆ ஆ ஆ ஆ தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து. சரி, ரைட், போதும். இப்போ சாலமோன் வந்து ஜெபம் பண்ணார். சரிங்களா? சாலமோன் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். சரிங்களா? 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் முழுசுமாக வந்து பார்த்திங்கன்னா சாலமோன் வந்து ஜெபம் பண்ணுறாரு. இப்போ நாங்களும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த இடத்துல செய்கிற ஜெபத்திற்கு உங்கள் செவிகள், உங்கள் கண்கள், உங்கள் இருதயம் திறந்திருக்கணும். சும்மா நாங்கள் வந்து ஜெபிக்கிறது பெருசு இல்லை, அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும். சிலது உடனே செய்வார், சிலதை கொஞ்சம் தள்ளியும் செய்வார். ஆமென். சரி, இப்போ பெரிய பிரச்சனையில் அகப்பட்டிருக்காரு. 3 குரூப் வந்திருக்கு. எல்லாரையும் கொன்று எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக இந்த வசனத்தை சொல்லி தான் அவர் அங்கே ஜெபிக்கிறாரு. எங்கே ஜெபிச்சார்? அதை நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உபவாசம் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணிருப்பார்? உபவாசம் பண்ணி எல்லாரையும் கூட்டிருப்பார், ஜனங்கள் எல்லாரையும். நல்லா பாருங்கள், நம்ம சபையாராக உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, ஏன் சபையில் உபவாச ஜெபத்தை நியமிக்கிறோன்னா, சில காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அது 1 டீமில் 2 டீமில் 3 டீமும் வரட்டும், கர்த்தர் நமக்காய் யுத்தத்தை செய்வார். ஆமென். சரி, இப்படி இதை வச்சு இதை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணார். நல்லா பாருங்கள், பைபிளில் சொல்லியிருக்கிறத பேஸ் பண்ணி ஜெபிச்சிங்கன்னா ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னு 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா இல்லைங்களா? யோசபாத்துடைய ஜெபம் தேவனுக்கு உகந்ததாக இருந்ததால் யோசபாத்தினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இந்த யோசபாத் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண அல்ல, நல்ல கனம் பெற்றவர். நீங்கள் அதே ராஜாக்கள் 4ஆம் புஸ்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கனம் பெற்றவர். 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 17:5 சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. ஐஸ்வர்யமும் மரியாதை. ஏன் அப்படின்னா, அந்த மரியாதை எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இவர் அநேக தரம் நடந்ததால் இவருக்கு அந்த கனம் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தாரு. சரிங்களா? எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, இவருடைய நாட்களில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் 16ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 17 சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, வேதத்தை எடுத்து போதிக்க என்ன பண்ணாராம், லேவியரை அனுப்பினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து தேவ காரியங்களில் அவர் நிறைய செயல்களை பண்ணார். சரிங்களா? அதனால் தேவன் அப்படி அவர் என்ன பண்ணார்னா உயர்த்தி வச்சார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில தப்பு பண்ணார். என்ன பண்ணாருன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் இதே 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில காரியங்கள் அவர் ஆண்டு வந்து வெறுக்கிற காரியங்கள் இருக்குது. சரிங்களா? தேவனை பகைக்கிறவர்களோடு கூட நம்ம சேர்ந்தோன்னா கர்த்தர் அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவார். சரிங்களா? பேசுவார் இல்லைங்களா? பேசுவார். அப்போ இவர் சில காரியங்களாம் ஆண்டருடைய பார்வைக்கு தவறாக பண்ணிருக்காரு. அதை குறித்து ஆண்டரும் பேசுகிறார். பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன், அதாவது தீர்க்கதரிசி புறப்பட்டு வந்து அவனை சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துர்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் நேசிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆனாலும் நீ செஞ்ச ஒரு சில நன்மைகளால் கர்த்தர் உன்னை என்ன பண்ணார்? காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகாரம் வாசிச்சிங்கன்னா இவரை கொல்றதுக்கு கிட்ட வந்துட்டு இருப்பாங்க சிறிய இராணுவத்தின் படை. 18ஆம் அதிகாரத்தில் சிறிய இராணுவத்தின் படை அவரை கொல்வதற்காக கிட்ட வந்துட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் அவருக்கு
அனுசாரியாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யாருக்கு? யோசபாத்துக்கு. வாசிங்க 32 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையிலே இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கொல்ல வந்துட்டாங்க கிட்ட, சரிங்களா? கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். ஆமென். இப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, தேவன் அவருக்கு துணையாக இருந்தார். சில காரியங்கள் தேவனுக்கு உகந்ததை செய்தார், சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சார். சரிங்களா? இது ரெண்டும் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. சரிங்களா? என்னென்னா, இந்த தேவனை விரோதிக்கிறவங்க கூட சேர்ந்தார். இந்த ஆகாப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆகாப் எப்படிப்பட்டவர்? பயங்கரமான விக்கிர ஆராதனை செய்கிறவர். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது, விக்கிரங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது. சரி, அப்படி சொல்லப்பட்டு ரைட். இப்போ வந்துடலாம். இப்போ இவருக்கு கர்த்தர் எப்படி இருந்தாரா? அனுசாரியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்போ இவர் அங்கே சாலமோன் சொன்னது போல் இவர் ஜெபிச்சிருக்கிறாரு. இதே நீங்கள் வாசிங்க 2 நாளாகமம் 7:12 கர்த்தர் சொன்னார், நீங்கள் இந்த இடத்த ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தை நான் கேட்பேன்னு சொன்னார். அதன்படியாக அவர் ஜெபித்தார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு தெரிந்து கொண்டேன், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிடும்போது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி போதும். இப்போ என் நாமம் தரிக்கப்பட்டதா என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, உபவாசம் இருப்பது தங்களை தாழ்த்துகிறது. புரிதா இல்லைங்களா? முதல்ல ஒரு உபவாசம் இருந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணுறாரு. 5ஆம் வசனத்துலேருந்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 5-12 வரைக்கும் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க என் பாவத்தை விட்டேன், என்னை தாழ்த்துறேன் அப்படின்னு வந்து தேவ சமூகத்தில் நின்று உபவாசித்து அழுது அவரும் சபை ஜனங்கள் எல்லாரும் ஜெபித்த பொழுது, நல்லா பாருங்கள், நம்ம இங்கே வரும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்னு வரணும். நான் கஷ்டத்தோடு வரேன், என் கஷ்டத்திலிருந்து கர்த்தருக்கு என்னோட பேசணும். நேராக வந்து பேசுவாரா? இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறாரு. நீங்கள் அந்த 12 வசனம் வரைக்கும் அவருடைய ஜெபம். 13ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 13ஆம் வசனம் வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர் குழந்தைகளும் குமாரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இவர் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் நிற்கிறாங்க. சமஸ்த யூதயா ஜனங்கள் மொத்தம் வந்து தேவ ஆலயத்தை வந்து நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பட்டணத்தை சுற்றி போட்டாங்க, 3 கூட்டம் வந்துடுச்சு. கண்டிப்பாக நம்மளை முடிஞ்சு போச்சுன்னு பயந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் 1-2 பார்த்தீங்கன்னா அவன் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? பயந்தார். ரைட், பயந்தார். அவர் பயந்து இங்கே ஜெபிக்கு வந்து அப்போ பாருங்கள், அப்பொழுது சபையின் நடுவில் இருந்து, எங்கேருந்து? சபையின் நடுவில் இருந்து மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலியின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரரான யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது. நல்லா பாருங்கள், தேவன் ஒன்று பேசினா ஊழியக்காரன் மூலமாக பேசுவார். வரப்போ என்ன பண்ணிட்டு வரணும்? ஆண்டவரே, நான் இவ்வளோ பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன்,
சுற்றியும் எதிர்ப்பு, ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, பயமாக இருக்குது, சமாதானம் இல்லை. உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். நான் உபவாசம் இருக்குது பெருசு இல்லை, நான் ஜெபிக்கிறது பெருசு இல்லை, ஆனால் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அப்படி தான் அவங்க வந்து நின்னாங்க. அப்படி நின்னப்போ தான் சபையின் நடுவில் இருந்து ஆசாபின் புத்திரிலிருந்து ஒருவனை கர்த்தர் எழும்பி பேச வைக்கிறார். நல்லா பாருங்கள், நீங்கள் கஷ்டத்தோடு வரும்போது, கவலையோடு வரும்போது தேவன் இங்கேருந்து பேசுவார். அப்படி வரணும் சபைக்கு வரும்போது. ஆண்டவரே, இந்த வாரம் இந்த 6 நாளில் ஒரு எத்தனையோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். எல்லா வாரம் பிரச்சனை வராது வைங்களேன், சில வாரங்கள் பிரச்சனை வரும். வரும்போது என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க ஆண்டவரே, இதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க அப்படின்னு இங்கே வந்து நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி கேட்கும்போது கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. பேசுகிறவரா இல்லைங்களா? நேராக பேசுவார், பேச வேண்டிய இடத்துல நேராக பேசுவார். சில பேர் இடத்துல ஊழியக்கார அனுப்பி பேச வைப்பார். அப்படி பேசினது தான் இந்த லேவியின் புத்திரனான அந்த ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியின். இந்த ஆசாப் யாருங்களா? சங்கீதம், ஆசாபின் சங்கீதம் இருக்குல்ல, பாட்டு எழுதுகிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, சரிங்களா? இப்போ இவர் மேலே ஆவி இறங்கி சொல்கிறாரு பாருங்கள், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசுபாத்தே, முதல்ல நீ கேளு. வசனம் சொல்லும்போது என்ன பண்ணோம்? நான் அவனை சொல்கிறேன், அந்த தீர்க்கதரிசி அந்த பாடகன் சொன்னபொழுது அவங்க கேட்கலன்னா அவங்க பிரச்சனைக்கு வழி கிடைச்சிருக்காது. நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, வசனத்தை கேட்கறது இல்லை. அதனால தான் சொல்கிறார், காதுள்ளவன். நான் உங்களை சொல்ல, நீங்கள் நல்லவங்க, நீங்கள்லாம் வசனத்தை கன்று மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நடப்பீங்க. நான் இத்தனை வருஷமாக பார்க்குறேன், உங்களை மாதிரி வசனத்தை பிடிச்சி நடக்கிறவங்க எந்த சபையிலும் இல்லை. என் பிள்ளைங்க நல்லவங்க, ஆமென். நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருக்கிறீங்க, கர்த்தருக்கு சோத்திரம், ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாத. முதல்ல உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, நீ பயத்தோடு இருக்கியா, முதல் வார்த்தை நீ பயப்படாத. ஃபஸ்ட்டு வார்த்தைனா அது பயப்படாத. உனக்கு மரணம்னு சொன்னாங்களா, பயப்படாத. வியாதியில் முடியாது சொல்லாங்க, பயப்படாத. பிரச்சனை மீள முடியாத பிரச்சனையா, பயப்படாத. முடிஞ்சுன்னு சொன்னாங்களா, பயப்படாத. ஏன் அப்படின்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற ஒரு தேவன். முதல்ல சொன்னார், இந்த ஏராளமான ஜனத்திற்கு பயம் வந்தானே கலக்கம் வந்துடும். பயம் வந்தானே வரும், நெக்ஸ்ட்டு கலக்கம் வந்துடும், பில்டிங்லாம் ஆட்டம் கொடுத்துரும், காலு கையெல்லாம் நடுங்கிடும். நல்லா பாருங்கள், ஏசப்பாவுக்கு பயப்படுறதை விட பிரச்சனை வைக்கிற பிசாசுக்கு பயப்படுறது அதிகம். உண்மையா இல்லைங்களா? ஏசப்பா வசனத்துக்கு நடுங்கிறத விட பிசாசு வைக்கிற கோளாறுக்கு பிரச்சனைக்கு பயம் ஜாஸ்தி. உண்மையா இல்லைங்களா? சில பேருக்கு பிசாசுன்னு பயம் வந்துடும், ஆனால் ஏசப்பான பயம் வரும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உன்னை பயம் வைக்கிறவனை பார்த்து நீ பயப்படாதன்னா அவன் நடுங்கிடுவாங்க. யார் நடுங்கிறது? பிசாசு நடுங்கிடுவான். இங்கே அப்படியே பாருங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. கலங்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். நீ ஒன்றும் செய்யாத, நீ செய்ய வேண்டியதை செஞ்சிட்ட. நீ உன்னை தாழ்த்தின, என் சமூகத்தை தேடி வந்த, முழங்கால் படிக்கிட்ட. நாங்கள் முழங்கால் படிக்கிட்டீங்களா? இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? தேவனை தொழுது கொள்ளணும். சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இனி நம்ம செய்வோம், நம்ம செஞ்சிட்டோம். நீ செய்வேன்னு செஞ்சிட்ட. இனி யுத்தம் புண்டல்ல ஏந்துன்னு இப்போ ஆண்டர் எடுத்துட்டாரு. இது இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அப்படி வாசிங்களேன். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். பாருங்க, யுத்தம் உங்களதில் எந்தன்னு சொல்கிறாரு. ஆனால் போங்க. சண்டை போடுறது யாரு?
நான் அப்படின்னு சொல்கிறேன். போங்க போங்க, இதோ அவர்கள் வருகிறார்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன 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 வனாந்திரம்? இருங்க, எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க நீங்கள்? எருவேல் வனாந்திரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். அப்போ பாருங்க, இது இந்த எத்தனை வசனம்? 14 17 வரைக்கும் யார் பேசினது? தேவ வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் பேசினார். பேசுறது பெருசு இல்லை, நம்பணும்ல. நம்பணுமா இல்லையா? இங்கே வசனம் நான் பேசுகிறேன்ல, இது எனக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு நம்பணும். யாருக்கோனா யாருக்கோ. எடுத்துக்கிறவன் பாருங்க, காசு அங்கே வச்சுருக்கிறேன், வேணுன்றவன் எடுத்துக்கினா அவனுக்கு தான் சொந்தம். அது அதே மாதிரி வசனம் இங்கே சொல்கிறேன், எனக்குன்னு எடுத்தால் எனக்கு கிரியை செய்யும். ஆமென். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க? அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்து சகல யூதா கோத்திரத்தாரும் என்ன பண்ணாங்களாம்? போய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது நல்லா பாருங்கள், நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் பேசுவார், பதில் கொடுப்பாருன்ற நம்பிக்கை வேணும். நல்லா பாருங்கள், நான் அவருடைய சித்தன்படியே கேட்கணும். அப்போ ஜெபத்திற்கு பதில் வந்த உடனே நம்பினாங்க. என்ன பண்ணாங்க? அதை அவர் சொல்கிறாரு, யூதா ஜனங்களே கர்த்தரை நம்புங்க, அவருடைய தீர்க்க தரிசனம் நம்புங்கன்னு பேசுகிறாரு. சொல்கிறாரா இல்லைங்களா? யார் நம்ப சொல்கிறாரு? அடுத்து நீங்கள் 20ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகளே யோசபாத் நின்று யூதாவை எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைவரப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நம்புங்க, தேவனை நம்புங்க. தேவன் அனுப்பி பேச வைக்கிற ஊழியக்காரை நம்புங்க. புரியுதா இல்லைங்களா? ஏன் அதை சொல்லனா, அங்கே சில ஜனங்க நம்பாமல் இருந்திருப்பாங்க, தயங்கிருப்பாங்க. ஐயோ வந்தால் இவ்வளோ கூட்டம் இருக்கே, நம்மளை அடிச்சிட போகிறாங்க, கொண்டுட்டு போகிறாங்கன்னு பயம். இன்றைக்கி அப்படி தான். வசனம் வந்தாலும் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. தேவனையும் நம்ப மாட்டாங்க, தேவனை அனுப்பி விட்ட வார்த்தையை நம்ப மாட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? அதான் இந்த யோசனை சொல்கிறாரு, முதல்ல நீ கர்த்தரை நம்பு. கர்த்தர் ஆவி அவன் மேலே இறங்கி அவன் பேசுகிற அந்த வார்த்தையை நம்பு. எத்தனை தீர்க்கதரிசி அனுப்பினார் ஆண்டவர் தெரியுங்களா? நீங்கள் அப்போ இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியாக அனுப்பி 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 எச்சரிக்கிறாரு. என்ன பண்ணனா, அவங்க நம்பலை. நம்பாமல் 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 அப்படியே விட்டு என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் டைம் போயிட்டாங்க, பாபிலோன் ஊருக்கு போயிட்டாங்க. நம்பியிருந்தால் போயிருக்க மாட்டாங்க. எரேமியா சொல்கிற வார்த்தை நம்பியிருந்தால் அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று, தேவனிடத்தில் நம்ம வரும்போது விசுவாசம் வேணும். இந்த வார்த்தை இன்னைக்கு எனக்கு தான் கர்த்தர் பேசாருன்னு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இவங்க தேவன் பேசின பிறகு என்ன பண்ணாங்கன்னா, தொழுது கொண்டாங்க, துதித்தாங்க. அப்புறம் யோசபாத் சொல்கிறாரு, தைரியமாக இருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, அப்புறம் தீர்க்க தரிசிகளை நம்புங்க அப்படின்னு சொல்லினார். என்ன சொன்னால், அடுத்த வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தரை பாடவும் யார் நிறுத்தினாங்களாம்? பாடகரை நிறுத்தினாங்களாம். ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரு, யுத்தம் எந்து, நீ என்ன பண்ணுற, அங்கே போய் பாட்டு மட்டும் பாடு. நம்பணுமா இல்லையா? என்ன ஆண்டவர், இத்தனை பேர் இருக்காங்க, வந்து எங்களை அழிச்சிட்டு என்ன ஆகும்? நீங்கள் சொல்கிறதா எப்படி நம்புறது? நீங்கள் யுத்தம் செய்வீங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி நம்புறது? அப்படின்லாம் கொஸ்டின்லாம் கேட்கல அவங்க. ஆனால் லைட்டாக வந்திருக்கும் சில பேருக்கு, அங்கேயும் இருப்பாங்களே கொஞ்சம் பேர் நம்பாதவங்களாம். அந்த நம்பாதவங்களுக்கு தான் யோசபாத் சொன்னார், கர்த்தரை நம்பு, அவர் தீர்க்க தரிசனம் நம்பு. இன்றைக்கி சபையில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நம்புவாங்க, பாதி பேர் நம்ப மாட்டாங்க. அவங்களை பார்த்தான்னு கர்த்தர் பேசுகிறாரு, தேவனை நம்புங்க, அவருடைய தீர்க்க தரிசனம் நம்புங்க என்று சொல்லப்பட்டிருக்கு.
இவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஆ ஆ ஆ ஆ ஆ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தரால் முடியுமா? முடியும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் ஒருத்தருடைய பட்டயம் ஒருத்தருக்கு விரோதமாக எலும்பு செய்வார். நல்லா பாருங்கள், நமக்கு விரோதமாக எலும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அதமாக்குவார். நமக்கு விரோதமாக 4 பேர் எழும்புறாங்கன்னா அந்த 4 பேரை அடித்து பிரிஞ்சு ஓடிடுவாங்க. இன்றைக்கி நடக்குங்க. அங்கே 3 குரூப் சொல்லப்பட்டிருக்கு, பெரிய பெரிய சேனைகள். இன்றைக்கி ஒரு 3 பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க வைங்களேன், அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்குவாங்க. கர்த்தர் அடிக்க வச்சுக்குவார். புரியுதா இல்லைங்களா? அன்றைக்கி 3 தேசத்தார் வந்தாங்கன்னா, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசம். நான் என்ன சொல்கிறேன், அடிச்சுக்குவாங்க. கர்த்தர் நமக்கு குழி வெட்டான்னு அவனை விடுவான் அதில். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதான் இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். யார்கிட்ட? யோசபாத்துக்கிட்ட கற்றுக்கிட்டோம். யோசபாத் வந்து தேவ வார்த்தையை தீர்க்கதரிசியை அனுப்பி பேச வச்சுப்பது நம்பினாங்க. நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் அவங்க அடிச்சிக்க மாட்டாங்க, கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். கர்த்தரை நம்பணும். வசனம் சொல்லுது, பிரச்சனை வரும்போது நேராக தேவ ஊழியக்காட்டில் வரோம், இல்லை ஃபோன் பண்ணுறோம், வர முடியாத தூரத்தில் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தேவ வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அந்த வார்த்தை வந்து ஏதோன்னு சொல்லி விட்டுறாதீங்க. தேவன் கண்டிப்பாகவே பேசுவார். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது சும்மா வராதிங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி எதையாகிலும் கர்த்தர் பேச வேண்டும். நான் பிரச்சனையோடு கூட இருக்கிறேன், இந்த பிரச்சனை விடுவிக்க ஆலோசனை கர்த்தர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். இவர் அப்படி தான் வந்து ஜெபிச்சார். இவருக்கு வேண்டுதலை கர்த்தர் கேட்டு ஆலோசனை கொடுத்தாரு. இந்த யுத்தம் உண்டு இல்லைப்பா, நீ பயப்படாத, கலங்காத, நீ வந்துட்டல. யார்கிட்ட வந்திருக்கிற? இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரிடத்தில் வந்த உனக்கு பாதுகாப்பு உண்டு. உண்டா இல்லைங்களா? உண்டு உண்டு. புதிய ஏற்பாட்டில் அவரை நம்பி வந்தவங்க யாரும் வெறுமையாக போனதில்லை. 12 ஆண்டுகள் பெரும்பாலும் ஸ்திரீ வந்து வெறுமையாய் போகல. 18 ஆண்டுகளாய் கூனியாக இருந்த அந்த கூனி வந்து வெறுமையாய் போகலை. குஷ்டரோகி கூப்பிட்டு வெறுமையாய் போகலை. குருடன் கூப்பிட்டு வெறுமையாய் போகலை. இயேசுவின் இடத்துல வந்தவங்க, நம்பி வந்தவங்களுக்கு கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பணும் ஆண்டவரை நம்பணும், வசனத்தை நம்பணும், இங்கிருந்து வருகிற வசனத்தை நம்பணும், அதை பிடித்து கொள்ளணும். ஒரு 1000 ரூபாய் இங்கே போட்டு யாருதுன்னு கேட்டால் எந்துன்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? நான் எந்து இல்லைன்றேன், அப்போ எந்து தான் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? இந்த வசனத்தை இங்கே போட்டிருக்கேன். இப்போ வசனம் யாருது? வசனம் யாருக்கு? அப்படி பிடிச்சா உங்களுடையதாய் வசனம் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எலும்பு செய்வார். கர்த்தர் நினைச்சாரா எலும்பு செய்வார். அப்படி அந்த வசனம் தொடர்ச்சி வாசிங்க. எழும்பு பண்ணினார், வெட்டிண்டு. அப்புறம் டீட்டெயில்ஸ் சொல்ல பாருங்க. எப்படின்னா பாருங்க சொல்லிட்டு, எப்படி எனில் முதல்ல என்ன நடந்துச்சிங்க பாருங்க. இங்கே சொல்ல பாருங்க, டீட்டெயில்ஸ் சொல்ல ஆண்டு. இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரன் யாருன்னா இந்த லோத்தினுடைய வம்சத்தில் வந்தவங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து சேயீர் வந்து ஏசாவுடைய வம்சம், சரிங்களா? அவங்கள அடிச்சிட்டாங்க. முதல்ல இவங்களை கர்த்தர் விட்டார், அடித்து கேள்வி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒருத்தருடைய பட்டயம் ஒருத்தருக்கு விரோதமாக வந்து எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்து கிடந்தாங்க எல்லாமே. ஒருத்தம் கூட மீறல. கர்த்தர் செய்வாரா? நான் என்ன சொல்கிறேன்னா, யோசபாத்துக்கிட்டு சொன்னார், இந்த யுத்தம் உண்டு இல்லை, இந்த யுத்தம் எண்டு, நீ பயப்படாத, நீ கலங்காதன்னு சொன்னப்ப இந்த சம்பவம் நடக்கும் என்று யோசபாத்துக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல தான் நமக்காக கர்த்தர் என்ன செய்வார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவரிடத்துல வந்த நமக்கு பதில் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனை, போராட்டம், பயம்,
ஒவ்வொன்று நம்மளை வாட்டி வதைக்கும். கடன் பிரச்சனை ஒரு பக்கம் நெருக்கும், வியாதியின் கொடுமை நெருக்கும், சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகள் நெருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வித பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நம்ம நெருக்கும் பொழுது, ஐயோ இந்த பிரச்சனை என்னை விடுவிக்க யாரும் இல்லையானா ஒருவர் உண்டு. சரிங்களா? ஏசப்பா கிட்ட கடன் பட்டவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. தாவீது கூட இருந்தவங்களாம் கடன் பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இயேசுவின் இடத்துல வருகிற அவர்களை கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். இப்போ உதாரணத்துக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் விற்றுட்டாங்க. இப்போ தரித்திரம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? தரித்திரப்பட்டாங்க. தரித்திரத்தோடு கூட வந்தாங்க, சுகமாக்கி அனுப்புனார். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு நிறைய பிஸ்னஸ் தெரியும் அவங்களுக்கு, மறுபடியும் பணக்காரங்க ஆகிட்டு இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். புரிதா இல்லைங்களா? ஏசப்பா இடத்துல ஒடுக்கப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, தரித்திரங்க எல்லாம் வந்தாங்க. அதான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுப்ரீம் எல்லாம் நான் உங்களுக்கு இலை பார்த்தரேனாரு. ஆமாம். அவர் தள்ள மாட்டார். நம்ம கஷ்டத்தோடு கூட ஏதோ இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்றைக்கி ஆலோசனை கொடுத்துருக்காரு. நமக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது நம்ம ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் இதுக்கு பேசணும், நீங்கள் பதில் சொல்லணும்னு கேட்டு வரணும். கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். யோசபாத்தை நினச்சி கூட பார்க்கல இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்கன்னு. நம்மளுக்கு விரோதமாக 4 பேர் இல்லை, 400 பேர் கூட எழும்பிட்டோம். கர்த்தர் அவங்களுக்குள்ளேயே கை கலப்பை வர வச்சுருவார். அதுக்கு சாட்சி தான் இது. ஆமாம். நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட. நமக்கு அம்மனு போகலாம். சரிங்களா? இவர் என்ன பண்ணாரா? போயிட்டு அவங்ககிட்ட யோசபாத்து ஒன்றுமே செய்யலை. அவர் செஞ்சது ஒன்றே ஒன்று, அவங்கக்கிட்ட போய் நிற்கலை, வரிஞ்சு கட்டி நிற்கலை, எதுவும் பண்ணல. வந்தார், தேவாலயத்தில் வந்தார், தேவனுடைய சமூகத்தில் விழுந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சார். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏன் பலன் சாமர்த்தியம் பண்ணவே கூடாது. முட்டி போட்டு ஜெயிப்ப ராஜா. அவர் ராஜா இல்லை, அவரை சாமர்த்தியம் பலன் சொன்னாரா? இன்றைக்கி நிறைய பேர் என் பலத்தில் நான் போய் நான் பண்ணிவிடுவேன். ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. செஞ்சால் ஃபெயிலர் தான். நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தரை முன்ன வச்சு பண்ணுங்கள். கர்த்தரை முன்ன வச்சா கோணலாக இருந்தால் செவ்வையாக்குவார், கரடாக இருந்தால் சமமாக்குவார். ஆமென். எந்த இடத்துல எப்படி நடக்கும்னு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தரை முன்ன வைங்க. கர்த்தர் இடத்துல ஜெபத்தை பண்ணுங்கள். கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்போ ஒருவருடைய பட்டயம் ஒருத்தருக்கு வந்துச்சு, எல்லாம் அடித்து செத்து போய் விழுந்தாங்க எல்லாமே. அங்கே தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். நல்லா பாருங்கள், ஆண்டு பாருங்கள், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். மாற்றுவதா இல்லைங்களா? இவங்க அடிச்சுட்டு விழுந்தாலும் அவங்களுக்கு லாபம் பண்ணுறீங்களா? எவ்வளோ கொல்ல தெரியுமா? நீங்கள் அடுத்த வருஷம் வாசிச்சிங்கன்னா 26ஆம் வசனத்தில் வாசிங்களேன். 25 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆடை ஆபரணம்னா நகை, ஆடை ஆபரணம். சரிங்களா? ஆடை ஆபரணங்களையும் எடுத்துட்டாங்களா? வாசிங்க. பாருங்க, எத்தனை கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. 3 நாள் கொள்ளடிச்சாங்களா? எத்தனை நாள்? அவ்வளவு மிகுதியாக இருந்தது. நல்லா பாருங்கள், தேவன் இடத்துல போனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா நிற்க வேண்டியதான், கர்த்தர் செஞ்சிடுவார். அது இல்லாமல் உங்களை வெறும் கையாக அனுப்ப மாட்டார். உங்களை தக்க சன்மானத்தோடு தான் வீட்டுக்கு அனுப்புவார். ஆமென். உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லையா? இங்கே நம்ம இதுதான் இங்கே சாட்சி நமக்கு பகிருது. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தங்க அடிச்சுட்டு விழுந்தாங்க. அவங்களுடைய வஸ்திரம், ஆபரணங்கள், நகைலாம் போட்டு வந்து சண்டைக்கு வந்துருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க இன்றைக்கும் இருக்காங்க, நகை போட்டு சண்டை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா நகை பார்த்து பயந்துடணும். கழுத்தில் பெரிய செயின், கையில் பெரிய பிரேஸ்லெட் போட்டு, மீஸ் அப்படி முறுக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி வந்து கீழே விழுந்தா நகை உரிச்சுதான் ஓடுவாங்க. முதல்ல எவ்வளோ ஒரு கிராமு எனக்கு தெரியல. நாங்கள் நகை கடை பக்கமும் போகிறதில்ல, அதனால் எங்களுக்கு தெரியாது எவ்வளோ கிராமு. 8,300. இப்போ நான் 2,300 ரூபான்றேன் பாருங்கள், தெரியாதால 8,300 ரூபா. சரிங்களா? ரைட். அப்போ தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும்போது, ஒன்றுக்காய் நம்ம ஜெபிக்கும்போது மற்றொன்றையும் சேர்த்து நமக்கு கொடுப்பார்.
பயத்துக்காக ஜெபித்த போது பயம் போச்சு, கலக்கம் போச்சு. அது இல்லாமல் ஒருத்தர் அடித்து நாங்கள் விழுந்த உடனே இவங்க போயிட்டு எடுத்துகிட்டு ஒரு நாள் முடியல, 3 நாள் எடுத்தாங்களாம். இப்போ எவ்வளவு ஜனங்க அங்கே வந்திருப்பாங்க, எத்தனை ஜனங்க எவ்வளோ தங்க நகை போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் வாரிட்டு வந்தாங்க. உண்மையே இல்லைங்களா? நான் சொல்கிறேன், ஒன்று தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை தருவார். அல்லேலூயா. முதல்ல பிரச்சனை நம்ம விடுவிப்பார், சமாதானத்தை கொடுப்பார், பயத்தை நீக்குவார், கலக்கத்தை நீக்குவார். அதோடு கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி யோசபாத்தின் இடத்துல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். யோசபாத்துக்கு பிரச்சனை வந்தபொழுது எங்கே போனார்? இன்றைக்கி முதல் பாயிண்ட் என்ன பண்ணார். 2வது பாயிண்ட் பாருங்க, முதல்ல எங்கே போனார், 2வது என்ன பண்ணார், அப்புறம் 3வது தேவ வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அதை விசுவாசித்தார். விசுவாசித்து தேவன் சொன்ன விதமாய் எதிர்கொண்டு போனார். 4 காரியங்கள் இன்றைக்கி யோசபாத்தினத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். ஆமென். அப்போ தேவனிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொரு பாடங்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் மூலியமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இதெல்லாம் எதற்காகனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊன்றி கட்டப்பட, பலப்பட, பிரச்சனையை பார்த்து பயப்படலை, பிரச்சனையை ஜெயிக்கிற இயேசுவை பார்த்து நம்ம பலப்பட. ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நீ திடன் கொண்டு தைரியமாரு. நான் உலகத்தை ஜெயித்தது போல, உலகத்தில் இருக்க சாத்தானை ஜெயித்தது போல் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென். அவர் ஜெயிச்சார்ல, அப்படி நாமும் ஜெயிப்போம். ஏன்னா யுத்தம் பண்ணுறது நம்மள, நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர். அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? பெராக்கான்னு வச்சாங்க. பெராக்கா ஆக்சுவலாக பராக் அப்படின்னா பிளஸ்ஸிங்னு அர்த்தம். பராக்குனா எபிரேய பாஷையில் ஆசீர்வாதம்னு அர்த்தம். நம்ம எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம்? நம்ம ஆசீர்வாதம் இருக்கிற விரும்பணும், நம்ம மேலே தான் அது வரும். சரிங்களா? இந்த வார்த்தை எனக்கு விழுந்த வாசனை எனக்கு எடுத்துக்கிட்டால் அது எனக்குள்ளே கிரியை செய்யும். ஆமென். கிரியை செய்யுமா இல்லைங்களா? நீங்கள் தேவனை நம்பி பாருங்கள், அவர் வார்த்தை எனக்குன்னு சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். மறக்கவே மறக்கக்கூடாது. இந்த 4 காரியங்களை யோசபாத்துடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமானது. நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் சொன்ன விதமாகவே அவர் போய் கேட்டார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆலோசனை, இங்கே வரும்பொழுது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா, இந்த இடத்துல நீங்கள் ஜெபத்தை கேட்குறேன்னு சொன்னீங்க. எல்லா இடத்துலையும் சபை ஏற்படுத்தானா அங்கே எல்லாம் ஜெபத்தை கேட்பார். புதிய ஏற்பாடில் ஏசப்பா சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். சரிங்களா? உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல நம்ம தொழுது கொள்றோன்னா இங்கே அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் அவருடைய செவிகளும் திறந்திருக்கும். நீங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்து வரும்போதே, ஆண்டவரே இன்றைக்கி இது நடக்கணும் அப்படி இங்கே வந்து நீங்கள் ஜெபித்து தெய்வத்தில் விசுவாசமாக இருந்து தேவ வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அதை பிடித்து கொண்டு அதன்படியாய் நடந்தால் தான் நன்மை வந்துச்சு. போ அப்படி சொன்னால் தான் போனார். போனதால் தான் கர்த்தர் கிரியை செஞ்சார். செஞ்சதால் தான் கொள்ளை உடைமை கிடைச்சிது. ஒருவேளை இவங்க போகாமல் இருந்திருந்தால் கொள்ளை உடைமை இல்லை. வரோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். தேவ மனுஷனுடைய வார்த்தை வெளிப்பட்ட பிறகு அந்த வார்த்தையின்படியாக நீங்கள் செய்யுங்க. உங்களை கர்த்தர் நன்மையின் பாதையில் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து கர்த்தர் நமக்கு செய்வாராம், பிடிச்சு கொள்ளுங்கள். அந்த ஜனங்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்வாரா இல்லைங்களா? செய்வார். ஏன்னா அவரிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு ஏதாவது காரியங்கள் தான் இன்றைக்கி விசுவாசிங்க, கர்த்தர் அந்த தடைகளை எடுக்க போகிறாருன்னு. நம்பிக்கைன்றது 100% இருக்கணும். சும்மா நான் பாதி நம்புகிறேன், இது நடக்குமோ நடக்காதோ, ஆகுமோ ஆகாதோ, இதெல்லாம் சும்மா இத்தனை நாள் நடக்கலை இப்போ நடந்துருமோ, அதெல்லாம் வேணாம். நடக்கும்னா நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். புரியுதுங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில்
உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடையாக இருக்கோ அவ எல்லாவற்றையும் கர்த்தர் தடைகளை இன்றைக்கி எடுத்து போடுவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தர் அத்தியாவசிய தேவைகளை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் குடும்பங்களை நடத்துவார். உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார். உங்கள் குடும்பங்களை காப்பார். உங்களுக்கு பலனை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.